வணக்கம். இது வசந்தத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் AM ஆஸ்கர். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். திவுலப்பிட்டியில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் மேலும் அதிகரிப்பு. மினுவாங்குட திவுலப்பிட்டிய வயாங்குட பகுதிகளுக்கு தொடர்ந்தும் போலீஸ் ஊரடங்கு சட்டம். கம்பஹா மற்றும் வயாங்குடைக்கிடையில் எந்த ஒரு புகையிரத நிலையத்திலும் புகையிரதங்கள் நிறுத்தப்படாது. உயர்தர மற்றும் புலமை பரிசில் பரீட்சைகள் ஒத்திவைக்கப்படுமா என்பது குறித்த தீர்மானம் இன்னும் 48 மணித்தியாலங்களில். முஸ்லிம் இனவாதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை ரணில் எதிர்த்தார். மைத்திரி மற்றொரு பரபரப்பு தகவலை வெளியிட்டார். தான் குணமடைந்து விட்டதாக கூறி ட்ரம் வீடு செல்லும் போது அவரது வைத்தியர்கள் கேள்விக்குறியில். தொடர்வது விரிவான செய்திகள். மினுவாங்குட ஆடைக்கை தொழிற்சாலையை அண்மித்த திவுலப்பிட்டி கோவிட் கொத்தணி தொற்றாளர்களின் எண்ணிக்கை 321 அதிகரித்துள்ளது. அவ்வாடைக்கை தொழிற்சாலையில் மேலும் 222 பேர் கொரோனா தொற்றுக்கு இலக்காகியுள்ளமை PCR பரிசோதனைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. திவுலப்பிட்டிய கொத்தணி கோவிட் தொற்றாளர்கள் 101 நேற்று பதிவாகியது. இன்று பதிவாகிய 222 பேரும் மினுவாங்குட ஆடைக்கை தொழிற்சாலையின் ஊழியர்கள் என அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்தொழிற்சாலையின் சகல ஊழியர்களும் தற்போது தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்களுடன் தொடர்புபட்ட மேலும் நபர்கள் இருப்பதாயின் அது குறித்த தகவல்களை பெற்றுத் தருமாறு சுகாதார பிரிவு பொதுமக்களை கேட்டுள்ளது. சகலரும் தனிமைப்படுத்தப்பட்டு PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பது இதன் நோக்கம் என தொற்று நோயல் நிறுவனத்தின் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். எமக்கு பொதுமக்கள் சார்பில் பங்களிப்பு கிடைக்க வேண்டும். விசேடமாக இவ்வாடை தொழிற்சாலையில் சேவையாற்றுகின்ற அல்லது தொழிற்சாலையுடன் தொடர்புபட்டவர்கள் சமூகத்தில் இருந்தால் அவர்கள் சமூக மட்டத்தில் நடமாடுவதிலிருந்து தவிர்த்து கொண்டு வீடுகளிலே தங்கியிருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏதேனும் வகையில் சுவாச கோளாறுகள் காணப்பட்டால் உடனடியாக அரசு வைத்தியசாலைகளுக்கு செல்லுங்கள். அப்போது கைகளை நன்றாக கழுவிக் கொள்ளுங்கள். உரிய முறையில் முகக்கவசங்களை அணியுங்கள். தனிப்பட்ட போக்குவரத்து சேவையை பயன்படுத்துங்கள். பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்த வேண்டாம். போக்குவரத்து சேவையில் ஏதேனும் சிரமங்கள் காணப்பட்டால் அப்பகுதியில் உள்ள சுகாதார பிரிவுகளை அறிவுறுத்துங்கள். அப்போது அவர்கள் அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தருவார்கள். இந்நிறுவனத்துடன் தொடர்பட்டவர்கள் எப்பகுதிகளில் இருந்தாலும் அவர்கள் உரிய சுகாதார தரப்புகளை அறிவுறுத்துங்கள். இதன்போது PCR பரிசோதனைகளையும் தனிமைப்படுத்தல் செயல்பாடுகளையும் இலகுவில் முன்னெடுக்க முடியும். கோவிட் தொற்றாளர்கள் இவர்களில் இனங்கண்டு அதற்கு அப்பால் பரவுவதை தடுக்க முடியும். රෝග ලක්ෂණ නැතුව COVID-19 රෝග ආසාදිතයෙක් ඒ අතර ඉන්නවා නම් අපිට හඳුනා ගැනීමත් එතනින් එහාට COVID-19 රෝගය ව්‍යාප්ත වීමත් අපිට වළක්වා ගන්න පුළුවන් වෙනවා. சமூகத்தில் கொரோனா தொற்று பரவினால் எமக்கும் எமது வைத்தியசாலை தொகுதிக்கும் அதற்கு முகம் கொடுக்க சிரமம் காணப்படுவதனால் பொதுமக்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என சுகாதார பிரிவு வலியுறுத்தியுள்ளது. இதன் மூலம் சமூகத்தில் இந்நோய் பரவுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. பொதுமக்கள் இதற்கு போதிய அளவில் ஒத்துழைக்காவிட்டால் இதனை கட்டுப்படுத்துவதில் சிரமங்கள் ஏற்படலாம். ஆகவே இவ்வைரஸ் சமூகத்தில் வேகமாக பரவலாம். இதற்கு முகம் கொடுக்க வைத்தியசாலை தொகுதிக்கோ எமக்கோ சிரமங்கள் ஏற்படலாம். இதனை தவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்படுவதின் எண்ணிக்கையும் அதிகரிக்கலாம். இதனை தடுப்பதற்கு சகலரினதும் பங்களிப்பு இன்றியமையாதது. ඒ තත්ත්වය වළක්වා ගැනීමට නම් ඉතාමත්ම අපිට වැදගත් වෙනවා මේ අවස්ථාවේදී සියලු දෙනාගේම දායකත්වය. இதேவேளை கொரோனா கொத்தணி குறித்து ஆரம்பத்தை கண்டறியும் போது முதலில் இனம் காணப்பட்ட இப்பெண்மணிக்கு முன்னர் இந்நிறுவனத்தில் சேவையாற்றிய ஒரு சில ஊழியர்களுக்கு இந்நோய் தொற்றியுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். මේ කාන්තාවට ආසාදනය වුණාම අපි ඒකේ මූලාශ්‍රය සොයාගෙන இப்பெண் இவ்வைரசிற்கு இலக்காகியதை அடுத்து அதன் ஆரம்பத்தை கண்டறியும் போது இப்பெண்மணிக்கு முன்னர் இந்நிறுவனத்தில் உள்ள ஒரு சில ஊழியர்களிடமே இவ்வைரசிற்கான அறிகுறிகள் காணப்பட்டதை அறிந்து கொள்ள முடிந்தது. இதன் அடிப்படையிலே நாம் PCR பரிசோதனைகளை மேற்கொண்டோம். இதற்கு அமைய இவ்வைரஸ் தொற்றியமை உறுதி செய்யப்பட்டது. இதற்கு அப்பாலும் இது குறித்து கண்டறியப்பட்டு வருகின்றது. ඒ අයවලුන් දැන් අපි තෝරගත් හින්දා එතනින් තවත් ඉදිරියට ගිහිලා සොයනවා. මේ ඉදිරි කාලය තුලදී අපිට දැන ගැනීමට හැකියාවක් ලැබෙයි කියලා අපිට බලාපොරොත්තු වෙන්න පුළුවන්.
இதேவேளை மினுவாங்கொட, திவுலப்பிட்டிய மற்றும் வயாங்கொட ஆகிய போலீஸ் அதிகார பகுதிகளில் அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்திற்குள் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 45 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நாடு பூராகவும் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படும் என சமூக வலைத்தளங்கள் மூலம் போலி பிரச்சாரங்களை முன்னெடுத்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கலுபோவில வைத்தியசாலையிலிருந்து கிடைத்த முறைப்பாட்டுக்கமைய வெள்ளவத்திய பகுதியை வசிப்பிடமாக கொண்டவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இவர் கல்கிசே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள போலீஸ் அதிகார பகுதிகளுக்கு மாற்று நபர்கள் பிரவேசிப்பதற்கும் அப்பகுதிகளிலிருந்து வெளியேறுவதற்கும் முடியாத வண்ணம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நகரங்களில் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதுடன் புகையிரத நிலையங்கள் உள்ளிட்ட பொது இடங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. எவ்வாறாயினும் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. இனம் காணப்பட்ட கோவிட் தொற்றாளர்களுடன் நெருங்கியவர்கள் அடையாளம் காணப்பட்டு வைரஸ் பரவுவதை தடுக்குமாறும் PCR பரிசோதனைகளை அதிகரிக்குமாறும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். கோவிட் தடுப்பு ஜனாதிபதி செயலணியுடன் நேற்று மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இவ்வாலோசனையை விடுத்தார். தொற்றாளர்களுடன் மிக நெருங்கி பழகியவர்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் தமது வீடுகளிலேயே சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. இவர்களை அருகாமையில் உள்ள ஹோட்டல்களில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி இதன்போது அறிவித்தார். கோவிட் தடுப்புக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருந்த ஆலோசனைகளை மக்கள் கடைபிடிப்பதிலிருந்து விலகியமையே இவ்வைரஸ் மீண்டும் தலைதூக்க காரணமாக அமைந்ததென வைத்தியர்கள் சுட்டிக்காட்டினர். நாட்டின் சகல மாவட்டங்களிலும் நிறுவனங்களிலும் திடீரென PCR பரிசோதனைகளை மேற்கொள்ளவும் ஆலோசனை வழங்கப்பட்டது. குழுக்களாக பெரும் எண்ணிக்கையிலானோர் சேவையாற்றும் நிறுவனங்களில் திடீரென PCR பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு பரிந்துரைக்கப்பட்டது. தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு கோவிட் தொற்றை தடுப்பதற்காக பங்களிப்பை வழங்குவது ஊடகங்களினதும் பொதுமக்களினதும் பாரிய பொறுப்பாகும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். 2 மாதங்களுக்கு பின்னர் கோவிட் தொற்றாளர்கள் சமூகத்திலிருந்து இனங்காணப்பட்டமை தொடர்பாக விரிவான விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தினார். கோவிட் தடுப்புக்கு பின்பற்றப்பட வேண்டிய நடவடிக்கைகளாக இனங்காணப்பட்ட பல விடயங்களை பொதுமக்கள் உரிய முறையில் பின்பற்றுவதில்லை என போலீசார் தெரிவித்தனர். கோவிட் தடுப்புக்காக சட்டத்திட்டங்களை வர்த்தமானியில் பிரசுரிப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கும் தொற்றுக்குள்ளானவர்களை துரித கதியில் குணப்படுத்துவதற்கும் சுதேச ஊடகங்களில் காணப்படுகின்ற இயலுமை குறித்து கண்டறிவதற்கும் கவனம் செலுத்தப்பட்டது. මේවා ගැන කතා කරන එක රෝගියෙක් අහුනාම නැති වුණාම මේක කිසි දෙයක් කරන්න බෑ. நோயாளர் ஒருவர் இனம் காணப்பட்டதை அடுத்து இது தொடர்பாக கதைக்கின்றோம். இல்லாவிடில் எவ்வித நடவடிக்கைகளும் இல்லை. வெளிநாடுகளில் உள்ளவர்களை வரவழைக்குமாறு எனக்கு நாளாந்தம் 1000க்கும் கூடுதலான குறுந்தகவல்கள் கிடைக்கின்றன. 14 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்பட முடியாதென்றும் வெகு விரைவில் தம்மை விடுவிக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்படுகின்றது. வெளிநாட்டில் இருந்து வருபவர்களுக்கு 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இது குறித்து கலந்தாலோசிக்காத ஒரு நாள் கூட கிடையாது. சமூகத்துக்கு இவ்வைரஸ் பரவுவது குறித்து கவனம் செலுத்துமாறு நான் தொடர்ந்தும் கூறி வந்தேன். எமது நாட்டில் இதனை பூச்சியமாக குறைத்துக் கொண்டால் மறுபுறத்தில் வெளிநாடுகளில் இருந்தே இது தோற்றம் எடுக்கலாம். இதனை எம்மால் கட்டுப்படுத்த முடிகின்றது. இது எங்கிருந்து உருவாகியது என்பதை முதலில் நாம் கண்டறிய வேண்டும். வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் மூலம் பரவியதா அல்லது சமூகத்திலிருந்து பரவியதா என்பது குறித்து அறிய வேண்டும். 2 மாதங்களுக்கு பின்னர் இவ்வைரஸ் எவ்வாறு பரவியது என்பது குறித்து கண்டறிய வேண்டும். சமூகத்துக்கு ஊடகங்கள் மூலமே விளக்கமளிக்க முடியும். நாட்டில் தலைதூக்கியிருந்த இஸ்லாமிய இனவாத செயற்பாடுகளுக்கு எதிராக செயல்பட்டால் முஸ்லிம் அமைச்சர்கள் அரசாங்கத்திலிருந்து விலகுவார்கள் என்ற அச்சம் காணப்பட்டதனால் அந்த இனவாதத்துக்கு எதிராக செயல்படுவதை முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எதிர்த்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து கண்டறியும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் நேற்று சாட்சியமளித்த முன்னாள் ஜனாதிபதி இத்தாக்குதலை தடுக்காமைக்கான பொறுப்பை முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோவும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவும் ஏற்க வேண்டும் என தெரிவித்தார். அரசு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் 2019 ஏப்ரல் 8ஆம் தேதி ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற போலீஸ் சிரேஷ்ட அதிகாரிகள் கூட்டத்தில் அப்போதைய போலீஸ் மா அதிபரும் அரசு புலனாய்வு சேவையின் பணிப்பாளரும் கலந்து கொண்டாரா என கேள்வி எழுப்பினார்.
இதற்கு பதிலளித்த மைத்திரிபால சிறிசேன அன்று நடைபெற்ற கூட்டத்தில் அப்போதைய பொலிஸ் மா அதிபராக இருந்த பூஜித் ஜெயசுந்தரவும் அரசு புலனாய்வு சேவையின் அப்போதைய பணிப்பாளராக இருந்த நிலந்த ஜாவரத்னவும் கலந்து கொண்டதாக தெரிவித்தார். அக்கூட்டத்தின் போது அப்போது நிலந்த ஜாவரத்னவுக்கு கிடைத்திருந்த தாக்குதல் குறித்த முன்னறிவித்தல் தொடர்பான புலனாய்வு தகவல்கள் குறித்து ஜனாதிபதியான நீங்கள் அறிவுறுத்தப்பட்டீர்களா என எழுப்பிய கேள்விக்கு மைத்திரிபால சிறிசேன இல்லை என பதிலளித்தார். வெளிநாட்டில் இருந்த தனக்கு நாட்டில் பயங்கரவாத தொடர்குண்டு தாக்குதல் இடம்பெற்றதாக முதலில் தனது பாதுகாப்பு பிரிவின் தலைவர் அறிவித்ததுடன் அது குறித்து தான் சமூக வலைத்தளங்கள் மூலம் அறிந்து கொண்டேன். அச்சந்தர்ப்பத்தில் அப்போதைய ஜனாதிபதி செயலாளரான உதய செனவிரத்ன தன்னுடன் தொடர்பை ஏற்படுத்தி சம்பவம் குறித்து விளக்கமளித்தார். பின்னர் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜாவரத்ன தன்னுடன் தொடர்பை ஏற்படுத்தி சார் தொடர்குண்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது, மேலும் தாக்குதல்கள் இடம்பெறுமா என்பது குறித்து தெரியாது, தான் இது குறித்து பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிரிக்கும் பொலிஸ் மா அதிபர் பூஜித்துக்கும் ஏற்கனவே அறிவித்திருந்தேன், தேவையான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என தெரிவித்ததாக மைத்திரிபால சிறிசேன கூறினார். எல்லோருக்கும் அறிவித்தீர்கள், ஏன் எனக்கு கூறவில்லை என ஜனாதிபதியான நீங்கள் அரசு புலனாய்வு சேவையின் பணிப்பாளரிடம் வினவவில்லையா என கேட்டபோது தான் இது குறித்து ஜெயவர்தனவிடம் கேட்டபோது அப்போது ஜெயவர்தன நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்களுக்கே அறிவித்தேன். உங்களுக்கு நான் நேற்றிரவு அழைப்பை ஏற்படுத்த முயற்சித்தேன், எனினும் தொடர்பு கிடைக்கவில்லை என அவர் பதிலளித்தார். தான் வெளிநாடு சென்றாலும் கூட நாட்டில் உள்ள அதிகாரிகளுக்கு தன்னுடன் தொடர்பை ஏற்படுத்த தடையும் இருக்கவில்லை. பாதுகாப்பு அமைச்சராக இருந்த தனக்கு கீழ் அரசு புலனாய்வு சேவை காணப்பட்ட போதிலும் அதன் கண்காணிப்பு உத்தியோகத்தராக பாதுகாப்பு செயலாளரை செயல்பட்டார். பாதுகாப்பு செயலாளர் என்பது முப்படை தளபதிகளையும் உள்ளடக்குகின்றன. ஹெலிகாப்டரில் செல்ல முடியும், வரையறையற்ற வரப்பிரசாதங்கள் உள்ளன. ஹேமசிரிக்கு அரசு நிறுவனங்கள் பலவற்றில் பிரதான பதவிகள் வழங்கப்பட்டிருந்தன. நான் அறிந்த வகையில் வரலாற்றில் ஒருபோதும் இவ்வாறான பதவிகள் வழங்கப்பட்டிருக்கவில்லை. 25 வருடங்கள் காணப்பட்ட பழக்கத்தினாலேயே இவை வழங்கப்பட்டன. ஹேமசிரி சாப்பிடுவதற்கு கூட தன்னை வீட்டுக்கு அழைத்துச் செல்வார். ஏப்ரல் 21ஆம் தேதி தாக்குதல் அப்போதைய பொலிஸ் மா அதிபரும் பாதுகாப்பு செயலாளரும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். தாக்குதல் குறித்து முன்னர் கிடைத்த புலனாய்வு தகவல்களை கவனித்துக் கொள்ளாமையினால் பாரிய தாக்குதல் இடம்பெற்றது. இது குறித்து தான் பெரிதும் கவலை அடைகின்றேன். இதனை எவரும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. தனது பதவி காலத்தில் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றதனால் நான் நாட்டின் வெறுப்புக்கு உட்பட்டேன். வேறு நாடுகளிலும் இவ்வாறான சம்பவங்கள் பெரும்பாலும் இடம்பெறுகின்றன. இவ்வாறு இடம்பெறுவதனால் அதன் பொறுப்பை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்வதில்லை. நாட்டில் பயங்கரவாதம் காணப்பட்டால் அதனை கட்டுப்படுத்தும் பொறுப்பு பாதுகாப்பு பிரிவுக்கு காணப்படுகின்றது. அப்போதிருந்த ராணுவ தளபதி நிகாபை தடை செய்யும் யோசனை ஒன்றை தேசிய பாதுகாப்பு கவுன்சிலில் முன்வைத்த போதிலும் அதற்கு பாதுகாப்பு சபையின் சகலரும் இணங்கிய போதிலும் அப்போதைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க மாத்திரம் எதிர்ப்பு தெரிவித்தார். பிரதமர் நிகாபை தடை செய்யும் யோசனைக்கு அமைச்சரவையிலும் எதிர்ப்பு தெரிவித்தார். அப்போதிருந்த இருதரப்பு அரசாங்கத்தில் பிரதமர் சார்பில் முஸ்லிம் தலைவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டனர். அவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று பிரதமரும் இதனை எதிர்த்தார். இவ்வாறானதொரு யோசனையை கொண்டு வந்து அப்போதிருந்த முஸ்லிம் அமைச்சர்கள் ஆட்சேபனை தெரிவித்து அரசாங்கத்திலிருந்து விலகினால் பிரச்சினை தலைதூக்கும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்ததாக மைத்திரிபால சிறிசேன ஆணைக்குழு முன் சாட்சியமளித்தார். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து கண்டறியும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையானார். 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சை குறித்த இறுதி தீர்மானங்கள் நாளை கிடைக்கவுள்ள PCR பரிசோதனை முடிவுகளை அடுத்தே தீர்மானிக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல இதனை தெரிவித்தார். அடுத்து வரும் 48 மணித்தியாலங்கள் மிக முக்கியமானதாகும். இது குறித்து தீர்மானங்கள் எடுக்கப்படும். கிடைக்கின்ற பரிசோதனைகளின் முடிவுகளுக்கு அமைய இந்நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். எதிர்வரும் 12ஆம் தேதி உயர்தர பரீட்சை நடைபெறவுள்ளது. 11ஆம் தேதி புலமை பரிசில் பரீட்சையை நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகளுக்கான சகல ஏற்பாடுகளும் இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாளை கிடைக்கவுள்ள PCR பரிசோதனைகளின் முடிவுகளுக்கு அமைய இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ள கல்வி அமைச்சு எதிர்பார்த்துள்ளது. இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு பணம் செல்வதை தடுப்பதற்கு பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் விசேட வைப்பு கணக்காக வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் எவரும் இலங்கையில் வைப்புகளை முன்னெடுப்பதற்கும் வெளிநாட்டு செலாவணியாக வட்டி விகிதத்தை பெற்றுக் கொள்வதற்கும் வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. இதன் மூலம் அந்நிய செலாவணியை வெளிநாடுகளுக்கு பெற்றுக் கொடுப்பதை தடுக்க முடியும். புதிய ஊழியர் நட்டீட்டு முறை ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. புதியதொரு நட்டீட்டு முறை ஒன்றை அறிமுகப்படுத்தவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியது. ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற நட்டீட்டு கொடுப்பனவை அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது.
நாட்டில் உள்ள சகல விளையாட்டு மைதானங்களையும் தேசிய பொருளாதாரத்துக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் அபிவிருத்தி செய்யப் போவதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சூரியவெவ கிரிக்கெட் மைதானத்தின் அபிவிருத்திக்காக மேற்கொள்ளப்பட்ட சகல திட்டங்களும் நல்லாட்சியின் போது சீர்குலைந்ததாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சூரியவெவ மஹிந்த ராஜபக்ஷ மைதானத்தை பார்வையிட சென்ற போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். மைதானத்தில் நிலவும் குறைபாடுகள் மற்றும் வழங்க வேண்டிய வசதிகள் தொடர்பாகவும் அவர் கேட்டறிந்தார். சூரியபவ மைதானம் உலகிலுள்ள மிகச்சிறந்த ஒரு மைதானமாகவும் சூரியபவ மைதானத்துடன் இணைந்தவாறு கிரிக்கெட் விளையாட்டுக் கல்லூரி ஒன்று ஏற்படுத்தப்படும். கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையிடமும் இதற்கான உதவியை எதிர்பார்க்கின்றோம். அடுத்த வருடம் 8ஆம் வகுப்புக்கு செல்லும் மாணவர்களுக்கு புதிதாக கல்வியை தொடர்வதற்கும் கிரிக்கெட் பயிற்சியில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பளிக்கப்படும். ஒருபுறம் கிரிக்கெட் விளையாட்டை ஊக்குவிப்பதுடன் கிரிக்கெட் கல்லூரியும் உருவாகும். கடந்த காலங்களில் எந்தவித கொள்கையும் இருக்கவில்லை. இன்று நாம் ஒரு கொள்கையுடன் செயற்படுகிறோம். விளையாட்டு சட்டத்தின் ஊடாக விளையாட்டுத் துறைக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் கட்டுப்பாட்டாளர்களுக்கும் இந்த சட்டத்தின் மூலம் கொள்கையுடன் செயற்படுவதற்கான கவனம் செலுத்தப்படும். மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலை மாவட்டத்தில் கிழக்கு மாகாண சபையின் அலுவலகங்கள் மற்றும் அரசு பணிமனைகளில் கடமை புரியும் உத்தியோகத்தர்கள் போக்குவரத்து செய்வதில் நீண்ட காலமாக எதிர்நோக்கி வந்த பிரச்சினைக்கு இலங்கை போக்குவரத்து சபை தீர்வு வழங்கியுள்ளது. ஊடக ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரனிடம் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இக்குறைபாட்டை போக்க புதிய கடுகதி பஸ் சேவை ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு சாலை முகாமையாளர் மாசிலாமணி கிருஷ்ணராஜா தலைமையில் நடைபெற்ற விசேட நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சம்பிரதாயபூர்வமாக இப்பஸ் சேவையை ஆரம்பித்து வைத்தார். இப்புதிய பஸ் சேவையானது தினமும் காலை 5:45 மணிக்கு மட்டக்களப்பு மத்திய பஸ் தரிப்பு நிலையத்திலிருந்து புறப்பட்டு காலை 8:30 மணிக்கு திருகோணமலை நகரை சென்றடையும். அத்துடன் திருகோணமலை பஸ் நிலையத்திலிருந்து பிற்பகல் 4:40 மணிக்கு புறப்பட்டு இரவு 7:15 மணிக்கு மட்டக்களப்பு மத்திய பஸ் தரிப்பு நிலையத்தை வந்தடையும். இதன் மூலம் அரசு பணியாளர்கள் தாம் எதிர்நோக்கி வந்த போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்துள்ளது. 146வது உலக அஞ்சல் தினத்தை முன்னிட்டு தபால் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் விசேட நிகழ்வுகள் மட்டக்களப்பில் இடம்பெற்றன. ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தலைமையில் மட்டக்களப்பில் சமய வழிபாடுகளும் மரநடுகையும் இடம்பெற்றது. தபால் திணைக்களம் ஏற்பாடு செய்த மரநடுகை நிகழ்வு கொக்கட்டிச்சோலை தபாலகத்துக்கு முன்னால் இடம்பெற்றது. ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மத்திய அஞ்சல் பரிவர்த்தனை நிலையத்தின் அத்தியட்சகர் அஸ்லம் ஹசன் உள்ளிட்ட திணைக்கள அதிகாரிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். தபால் திணைக்களம் ஏற்பாடு செய்த இந்து மத பூஜை வழிபாடுகள் கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் இடம்பெற்றது. இதில் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் உள்ளிட்ட தபால் திணைக்கள அதிகாரிகளும் ஆலய நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். அஞ்சல் தினத்தை முன்னிட்டு விசேட கிறிஸ்தவ ஆராதனை நிகழ்வு தபால் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. மாகாண அஞ்சல் அத்தியட்சகர் திருமதி ஜெயந்தி திருச்செல்வன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் கலந்து கொண்டார். மட்டக்களப்பு புளியந்தீவு மெதடிஸ்த திருச்சபையில் விசேட ஆராதனை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. வெளிமட பெலுன்கல கந்தையில் ஏற்பட்ட தீயினால் எப்பிள் தோட்டம் உள்ளிட்ட 10 ஏக்கருக்கும் கூடுதலான நிலப்பரப்பு அழிந்துள்ளது. நேற்றிரவு தீ பரவியுள்ளது. எவரேனும் சிலர் இப்பயிற்சிகைக்கு தீ வைத்திருக்கலாம் என சந்தேகம் தெரிவிக்கப்படுகின்றது. இப்பகுதியில் தற்போது நிலவுகின்ற வறட்சியான காலநிலையை அடுத்து தீ பரவக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக இடர் முகாமைத்துவ பிரிவு தெரிவிக்கின்றது. $550 கிலோகிராம் கழிவு தேயிலுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். ஒடுநுபர வெள்ளம்போட பகுதியிலேயே இவர் கைது செய்யப்பட்டார். கம்பளை போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் இக்கழிவு தேயிலை வெலம்பொட வட்டத்தினிய பகுதியில் கைப்பற்றப்பட்டது. கம்பளை தேயிலை சபை அலுவலக அதிகாரிகளின் பங்களிப்பும் இதற்கு கிடைத்தது. வெலம்பொட போலீசார் இப்பகுதியில் நீண்ட காலமாக மேற்கொண்ட சோதனைகளின் போது தொடர்ச்சியாக கழிவு தேயிலை கைப்பற்றப்பட்டன. இதன்போது கழிவு தேயிலை வர்த்தகர்களின் அச்சுறுத்தல்களுக்கும் போலீஸ் அதிகாரிகள் முகம் கொடுத்து வருகின்றனர். எவ்வாறாயினும் தொடர்ந்தும் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். கைப்பற்றப்பட்ட கழிவு தேயிலையும் சந்தேக நபரும் மேலதிக விசாரணைகளுக்கென வெலம்பட போலீசாரிடம் ஒப்படைக்க கம்பளை விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான முதிரை மரக்குற்றிகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
வவுனியா ஓமந்தை பாலமோட்டை பகுதியில் வைத்து விசேட அதிரடிப்படையினரால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாலமோட்டை பகுதியில் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து நேற்று அதிகாலை இவர் கைது செய்யப்பட்டார். உமை மூடைகளால் மறைத்து வைக்கப்பட்டு இவை கடத்திச் செல்லப்பட்டுள்ளன. இவை யாழ்ப்பாணத்திற்கு எடுத்துச் செல்லப்படவிருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வவுனியா பன்றிக்கெய்து குளத்தில் துப்பாக்கிகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விலங்குகளை வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தப்படும் சட்டவிரோத துப்பாக்கிகளுடன் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓமந்தை போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து இவை கைப்பற்றப்பட்டுள்ளன. தேசிய இலத்திரனிய கழிவு முகாமைத்துவ வாரம் நேற்று முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை இடம்பெறும். இது தொடர்பான வைபவம் ஒன்று கொழும்பில் இடம்பெற்றது. எதிர்வரும் 9ஆம் தேதி இடம்பெறும் உலக அஞ்சல் தினத்தை முன்னிட்டு தேசிய இலத்திரனியல் கழிவு முகாமைத்துவ வாரம் முன்னெடுக்கப்பட உள்ளது. மத்திய சுற்றாடல் அதிகார சபையும் இலங்கை தபால் திணைக்களமும் இணைந்து இதனை முன்னெடுக்க உள்ளது. இவ்வாரத்தில் அகற்றப்படும் இலத்திரனியல் கழிவுகள் ஒன்று திரட்டப்படும். அதன் அங்குரார்ப்பண வைபவம் அமைச்சர் மஹிந்த அமரவீர தலைமையில் இடம்பெற்றது. அதிகார சபையின் 1981 எனும் அவசர தொலைபேசி இலக்கமும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இலத்திரனியல் கழிவு முகாமைத்துவம் தொடர்பான ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டது. வசந்தத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இன்று இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.